ஆண்டவரும் அதே சீக்கிரம் வரப்போகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் இந்த வருடத்தில் மிக அருமையாய் தெய்வம் நமக்கு சுட்டி காட்டின வசனம் ஏசாயா 43:18-19 படி, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், வனாந்தரத்திலே வழிகளையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தையை நமக்கு மிக தெளிவாய் சொல்லியிருக்கிறார். இந்த வார்த்தையின்படியே இந்த வருடம் முழுவதும் தேவனாகிய கர்த்தர் கொடுத்த வார்த்தையின் மேல் வார்த்தை, ஒவ்வொரு வாரமும் தியானிக்கிற வார்த்தைகளின் மேல் பலன் அடைந்து கர்த்தருக்குள்ள மென்மேலும் நாம் வளருகிறவர்களாய் இருக்க வேண்டாம். அல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் நம்ம செய்தி கேட்கிறோம், ஆண்டவருடைய கிருபையினால பல சத்தியங்கள் கேட்கிறோம். கேட்கிற வசனங்களின்படி இஸ்ராவை போல நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி இந்த வருஷத்திலாவது இன்னும் ஒருபடி ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறி செல்ல பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. ஒரு தீர்மானம், ஒரு ஜெபம், வாரம் ஒரு ஆத்துமா சபைக்கு கூட்டிட்டு போவேன், ஆண்டவரே எனக்கு ஒரு சோல் கொடுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க, கர்த்தர் உதவி செய்வா. நிச்சயமா அப்படி ஒரு மாதத்தில் நீங்கள் தேவ சமூகத்தில் ஒரு வாரம் கிடைக்கலனாலும் ஒரு மாதத்துக்கு ஒரு ஆத்மாவையாவது கொடுங்க ஆண்டவரே. இங்கே இருக்கிற ஒரு 200 பேரும் நீங்கள் ஒவ்வொரு ஆத்மா ஒரு மாதத்துக்கு கேட்டிங்கன்னா ஆண்டவர் இந்த வருஷத்துல சபையை மல்டிப்ளை பண்ணிடுவார், சபையை விருத்தியாக்குவார். இந்த ஆராதனையின் நடுவில் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு முகமுகமாய் பேசுவாராக. வசனத்தை எடுக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 92ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். Psalm chapter 92 verse 10. என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? இந்த வருடத்தில் தேவனாகிய கர்த்தர் என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்த போகிறார். புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்பட போகிறேன். இந்த ஜனவரி மாதத்தினுடைய துவக்க ஆராதனையில இந்த நாளிலே கர்த்தர் என்மேல் வைக்கிறதான விலையேற பெற்ற அந்த புதிய அபிஷேகம் இந்த 365 நாட்களும் எனக்கு பலன் அளிக்க போகிறது. ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய ஆவிக்குரிய தேவனுடைய ஜனம் இதை வாஞ்சிக்க வேண்டும், எதிர்பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அபிஷேகத்தில் நிரம்ப வேண்டும். ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தருடைய தொடுதல் உங்க மேல இருந்துகிட்டே இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல. இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் ஆண்டவர் சொன்னது மாதிரி நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தான். நான் உங்களை வேறு பிரிச்சிருக்கிறேன். உங்களை நான் மற்ற ஜனங்களிடத்திலிருந்து பிரித்தெடுத்து உங்களை எனக்கென்று நான் முன்குறித்து என் ஜனமாய் இருக்கும்படி நான் தெரிந்தெடுத்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆகையினால் நாம் இந்த வருடத்தின் துவக்க ஆராதனையில் இருக்கிற நாம் இந்த வருடம் முடிவுக்குள்ளாக ஆவிக்குரிய வாழ்க்கையில பல பரிமாணங்கள் நமக்கு தேவை. நமக்கு டைமென்ஷன் உருவாகிட்டே இருக்கணும். கர்த்தர் என்னை வித்தியாசமா உருவாக்கணும், தேவன் என்னை வித்தியாசமா பயன்படுத்தணும், ஆண்டவருடைய கரை என் மேல இருந்து நான் செயல்பட்டு கொண்டே இருக்கணும். நான் ஒரு சாதாரணமான மனிதன் அல்ல, நான் மற்ற உலகத்தானை போல அல்ல. நான் கர்த்தரை தரித்து நிற்கிறவன். தேவன் என்னோடு இருக்கிறார். உலகத்தில் இருக்கிற எல்லாரை விட எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அவர் யோனாவிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர். அவர் எனக்குள்ள வாசமா இருக்கிறதுனால என்னால பெரிய காரியங்களை இந்த வருடத்தில் செய்ய முடியும். கர்த்தரிடத்தில் பெரிய காரியங்களை எதிர்பார்க்கணும்னு சொல்லி பல பரிசுத்தவான்களுடைய வார்த்தைகளை நம்ம கேட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, நேற்றைக்கு தான் வாக்குத்தத்த ஆராதனை நடத்தினது மாதிரி இருந்தது. இன்னைக்கு 7ஆம் நாளுக்குள்ள இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். மின்னலை போல நேரம் ஓடுது, மின்னலை போல.
அப்படியே ஒரு நாள் புலர்ந்து ஒரு நாள் ஓடுவது நமக்கு பயமா இருக்குது. நாட்கள் வேகமாய் எரிகிறவன், அந்த நெய் எரிகிறவனை காட்டிலும் வேகமாய், அவ்வளவு தீவிரமாய் அது ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த கொடிய காலத்தில் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை மாளிகையாய் கட்டி எழுப்பணும். ஆமென், ஆமென். நம்ம இன்னைக்கு தியானிக்க போற சங்கீதம் கூட பாருங்க, அது ஒரு ஓய்வு நாளுக்குரிய சங்கீதம் தான். அந்த ஹெட்லைனை நீங்க படிச்சு பாருங்களேன். 92வது சங்கீதத்துல மேல என்ன எழுதியிருக்குன்னு பாருங்களேன். ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம். ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம். 7ஆம் நாள் கர்த்தருடைய நாள். 6 நாள் கடினமா நம்ம வேலை செய்யணும். அது நம்ம வயிற்றுக்காக. பிரைஸ் தி லார்ட். வயிற்றுக்காக வேலை செஞ்சுக்கிட்டே காசு சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கு, அப்படி இல்லை. வேலை செய்யணும், ஆனால் அந்த வேலைக்கு மத்தியில் கர்த்தரோடு இசைந்து இருக்கணும். நம்ம வேலை செய்கிற இடத்துல கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கணும். ஒரு சின்ன காரியமானாலும் தேவனுக்கு அது உண்மையாக இருக்கணும், கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும், தேவன் விரும்புகிற மாதிரி இருக்கணும். அப்போது தான் நம்முடைய ஜீவியத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்கலாம். நல்ல கவனிங்க, எல்லாருமே கவனிங்க. ஒரு சாப்பாடை நம்ம செய்கிறோன்னா, ஒரு சமையலை பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்கு தகுந்த பொருட்கள், சேர்மானம், அதுக்கு தகுந்த மாதிரி காரியங்களை நம்ம செயல்படுத்தணும். அப்படி செய்யும் போது அந்த அந்த உணவு நமக்கு எப்படி இருக்கும்? சுவையாக இருக்கும். அதுபோல் மக்கள் சிரிக்கணும், மக்கள் சந்தோஷமாக இருக்கணும், மக்கள் ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை ஒரு பிரசங்கர் மறந்துடணும். மக்கள் வளரணும், மக்கள் எழுமணும், மக்கள் நித்திய ஜீவனுக்கு நேரம் கொண்டு போகணும், அதற்கு தேவையான ஒரு வல்லமையான செய்தி புறப்படணும் நம்ம நினைக்கணும். அல்லேலூயா. பிரசங்கத்தில் கதைகள் வந்துட்டாலே, பிரசங்கத்தில் தேவையில்லாதவைகள் வந்துட்டாலே அங்கே சாரம் இறங்கிறோம். அடுத்தது ஜோக் என்ன வரும்னா மக்கள் நினைப்பாங்களே தவிர அடுத்து கர்த்தர் என்ன பேசுவார்னு நினைக்க மாட்டாங்க. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய சமூகம், தேவனுடைய சமூகம், ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். வேதத்தை அவன் வாயில் என்ன செய்வார்கள்? தேடுவார். ஒரு பாஸ்டர்ட்ட ஜனங்கள் எதிர்பார்க்கிறது வார்த்தை, ஒரு ஊழியக்காரன் ஜனங்கள் எதிர்பார்க்கிறது வார்த்தை, வேற ஒன்னத்தையும் அவங்க எதிர்பார்க்கல. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாய் வருகிறது. என் கொம்பை காண்டாம் மிருகத்தின் கொம்பை போல என்ன பண்ணுவீர்? உயர்த்துவீர். புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். இந்த ஓய்வு நாள் சங்கீதத்தில் முதல் 3 வசனங்களை படிச்சா பக்தன் என்ன அழகா எழுதியிருக்கிறார் பாருங்க. கர்த்தரை துதிப்பதும் ஆண்டவரை துதிப்பதும் உன்னதமானவரே, உன்னதமானவரே, உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும், உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும், 10 நரம்பு வீணையினாலும், 10 நரம்பு வீணையினாலும், தம்புருவினாலும், தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும், தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும், காலையிலே உமது கிருபையையும், காலையிலே உமது கிருபையையும், இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும், இரவிலே உமது சத்தியத்தை அறிவிப்பதும் நலமாயிருக்கும், நலமாயிருக்கும். அல்லேலூயா. அந்த முதல் வசனத்துல அந்த முதல் வசனம் பாருங்க, சங்கீதம் 92:1 கர்த்தரை துதிப்பதும், கர்த்தரை துதிப்பதும், உன்னதமானவரை உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் எவ்வளவு நல்லது. ஒரு தேங்க்ஸ் கிவிங். ஒரு ஓய்வு நாள்ல ஆண்டவரே 6 நாள் எனக்கு உழைக்கிறதுக்கு பலன் கொடுத்தீங்களே, 6 நாள் நான் சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு என்ன கொடுத்தீங்க? பலன் கொடுத்தீங்களே. 6 நாள் என் பிள்ளைங்க பள்ளிக்கூடம் போயிட்டு வர்றதுக்கு நீங்க என்ன செய்தீங்க? கிருபை செய்தீங்களே. இந்த 6 நாள் எங்களை உயிரோடு பாதுகாத்தீங்க, குடும்ப ஜெபம் செய்ய வைத்தீங்க. பாருங்க, 31ஆம் தேதி நமக்கு ஞாயிற்றுக்கிழமை. அதிலிருந்து இன்னைக்கு பாருங்க 7வது நாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு 7ஆம் நாள். லேவியராகம புத்தகத்தை படிக்கும்போது 23ஆம் அதிகாரம், அங்கே மோசேக்கு கர்த்தர் கொடுத்த நியாய பிரமாணத்தில் லேவியராகமம் 23ல் 3வது வசனத்தை சத்தமாய் படிக்க கேட்போம். 6 நாளும் வேலை செய்ய வேண்டும். தயவு செய்து திருச்சபை மக்கள் நல்ல கவனிங்க.
வேலை செய்யறதுக்கு ஒரு நாள் கர்த்தர் எதிரி அல்ல. சந்தோஷமா ஆமென் சொல்லுங்க. நீங்க நல்ல வேலை செய்யணும், நீங்க நல்ல வேலை செய்யணும், வேலை செய்யணும். உங்க வயிற்றுக்காக உழைக்கணும், பிள்ளைங்களுக்காக உழைக்கணும், உங்க குடும்பத்துக்காக உழைக்கணும், உங்க எதிர்காலத்துக்காக நீங்க உழைக்கணும், உங்க பிள்ளைங்களுக்காக நீங்க கண்டிப்பா உழைத்து சேமிக்க வேண்டும். அதுல எல்லாம் தவறே கிடையாது. 6 நாள் நீங்க வேலை செய்யணும். 7ஆம் நாள் பரிசுத்த சபை கூடுதலான ஓய்வு நாள். பரிசுத்த சபை. இந்த சபைக்கு கர்த்தர் வச்சிருக்கிற பேரே என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை நம்ம அரசாங்கத்துக்காக என்ன பண்ணி வச்சிருக்கிறோம், அரசாங்கத்துக்கு பதிவுக்காக என்ன பண்ணியிருக்கிறோம், மவுண்டன் ஆஃப் ஜீசஸ் சர்ச் ஃபயர் பிரேயர் விஷன் மினிஸ்ட்ரி. 1994 தான் டிசம்பர் மாதத்தில் போய் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் திருச்சியில் நான் நிற்கிறேன். நம்ம ஊழியர் திருச்சியில் பதிவானது. அப்போல்லாம் புதுக்கோட்டையில் ஒன்றுமே கிடையாது. ஸோ நான் ஃபாதர் பெர்க்மேன், எசேக்கியா ஃப்ரான்சிஸ் அண்ணன், சாம் ஜோத்ரன் அண்ணன், இப்படி ஒரு 6-7 ஊழியர்கள் அந்த நாட்களில் எல்லாம் திருச்சியில் தான் பதிஞ்சோம். அப்போ பதியும் போது இப்போ ஒரே ஆடிட்டர் நல்ல கவனிங்க. அப்படி பதியும் போது ரெஜிஸ்டர் கையெழுத்து போட போகும்போது பாஸ்டரை கூப்பிடுங்க அப்படின்னார். நான் அப்போ தான் ரெஜிஸ்டருக்கு முன்னாடி வந்து நிற்கிறேன். சார் என்ன சார் ஃபயர் ப்ரேயர் விஷன் இருக்குது, பயமாக இருக்குது என்னாரு. இதுக்கு ஏன் பயப்படுறீங்க அப்படின்னா, இல்லை ஃபயர்னு போட்டிருக்கீங்களே, இது கர்த்தர் கொடுத்த வார்த்தை, இது ஃபயராக தான் இருக்கும் சாகிற வரைக்கும். ஆமாம், இது ஆண்டவர் கொடுத்த வார்த்தை. இது அவர் சொன்னார், இல்லை டெல்லியில் படித்தானுங்கன்னா பிரச்சனை வரும், அதுக்கு தகுந்த மாதிரி இதை டிரான்ஸ்லேட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். உடனே எங்கள் ஆடிட்டர் என்ன பண்ணார், அந்த இதை பத்திரத்தை வாங்கி உடனே AKKNI அக்கினி, அப்புறம் ஜப, அது JEBA ஜப, தரிசனம் THAR, அப்படி தமிழ், அது இங்கிலீஷ், இது என்ன சொல்ல, டங்கிலீஷு. இங்கிலீஷை என்ன பண்ணியாச்சு, டங்கிலீஷ் எழுதி அப்படியே அந்த இடத்துலையே பெயரை மாற்றி கொடுத்தோன்னே, சார் நான் சொல்கிறேன்னு கோவிச்சுக்காதீங்க, டெல்லி போயிட்டு வந்தால் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது. வந்துட்டாங்க டெல்லியிலேருந்து, ரெஜிஸ்டர் ஆகலை, வந்துட்டாங்க, என்கொயரி வந்துருச்சு. வந்து 3 கேள்வி கேட்டாங்க. அதே வார்த்தையை சொன்னேன் அவங்களுக்கு புரிகிற மாதிரி, இந்த அக்கினி இருந்தால் தான் வாழ முடியும். ஓஹோ, சூரியன் எப்படி இருக்குது, ஆமாம், அவன் பேசுறது எனக்கு புரியல, நான் பேசுறது அவனுக்கு புரியல. ஏதோ வந்துட்டு போனதுக்கு ஒரு கையெழுத்து போட்டு முடிச்சுட்டான். அடுத்த நாளே ரெஜிஸ்டர் ஆகி வெளியில் வந்துருச்சு. ஆண்டவர் சவால் விட்டு இந்த ஊழியத்தை பதிவு பண்ணார். ஏன்னா இது அவர் கொடுத்தது. அல்லேலூயா. 6 நாள் நீ வேலை செய், 7ஆம் நாள் பரிசுத்த சபை கூடுதலான ஓய்வு நாள். அதுல நீ என்ன பண்ணக்கூடாது, ஒரு வேலையும் செய்ய வேண்டாம். காது குத்துறதோ, கல்யாணம் பண்றதோ, நிச்சயம் பண்றதோ, நிச்சயத்துக்கு போறதோ, வர்றதோ, உட்கார்றதோ, எந்திரிக்கிறதோ கூடாது. அது உங்கள் வாசஸ்தலங்களில் எல்லாம் கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் நாளாய் இருப்பதாக, கர்த்தருடைய பணியை செய்கிற நாளாய் இருப்பதாக. 6 நாள் என்ன வேணாலும் பண்ணிக்கங்க. பொண்ணு பாருங்க, மாப்பிள்ளை பாருங்க, நிச்சயம் பண்ணுங்க, காதை குத்துங்க, குத்தாம போங்க, எதை வேணாலும் பண்ணிக்கங்க. ஆனா 7ஆம் நாள் என்னுடைய நாள். அந்த நாளில நான் ரொம்ப சிவியர் ஆக்ஷன் எடுப்பேன்னு கர்த்தர் சொல்றேன். அந்த நாள் என்னுடைய நாள், அது எனக்கென்று நியமிக்கப்பட்ட நாள். அல்லேலூயா. ஆனாலும் சில காரியங்களை நம்ம இன்னைக்கு வேதத்தின் அடிப்படையில் இந்த சங்கீதத்தில் 92ஆம் சங்கீதத்தில் 10வது வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாரு, என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். அப்படின்னா என்ன, நமக்கு கொம்பா இருக்கு, யோசிச்சு பாருங்க, நம்ம யாருக்காவது கொம்பு இருக்குதா, ஒன்றும் கிடையாது. ஆனா அந்த கொம்புங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன, தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் கண்களுக்கு தெரியாத, அவர்கள் தலையின் மேல் வைத்திருக்கிற அபிஷேக தைலம் என்னும் கிரீடம். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும், உங்க மேல, உங்க தலையில தேவனுடைய விலையேறப்பெற்ற ஒரு கிரீடம் இருக்கிறது. அது உங்க கண்ணுக்கு தெரியாது. நல்ல கவனிங்க. இந்த காண்டாமிருகத்தை எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நாட்களில் மோசே மரிக்க போகிறதுக்கு முன்னாடி
கர்த்தருடைய மனுஷனாகிய மோசே கடைசியா உபாகமத்தில் அவர் 33ஆம் அதிகாரத்தில் அவர் தெளிவா பேசுகிறார். 17ஆம் வசனத்தில் யோசேப்பை குறித்து அவர் இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை சொல்றார். வாசிக்க கேட்போமா? அவன் அலங்காரம் அவன் தலையீற்று காளையினுடைய அலங்காரத்தை போலவும். அந்த யோசேப்பினுடைய அலங்காரம் எப்படி இருக்கும்னா, அவன் தலையிட்டு காளையினுடைய அலங்காரத்தை போலவும், அவன் கொம்புகள் காண்டாமிருகத்தின் கொம்புகளை போலவும் இருக்கும். மோசே யோசேப்பை பார்த்து சொல்றாரு, இது யோசேப்புக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். ஆமென் சொல்லுங்க, சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. வேத புத்தகத்தை நம்ம வாசிக்கும் போது உபாகமம் 33:17 படிக்கிறோம், அவைகளாலே ஜனங்களை ஏகமாய் தேசத்தின் கடையாந்திரங்கள் மட்டும் முட்டி துரத்துவான். அப்ப என்ன, யோசேப்புக்கு தலையில கொம்பா இருந்துச்சு எல்லாரையும் முட்டி துரத்துறதுக்கு. என்ன, அவன் மேல வைத்த அதிகாரம், அத்தாரிட்டி, அனாயிண்டிங், அவன் மேல இருந்த கிருபை. உங்களுக்கு என்ன புரியுற மாதிரி சொன்னா 33:15 படிங்களே. உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல இன்னும் முன்னாடி போங்க. யோசேப்புக்கு சொல்லதாவது, யோசேப்பை குறித்து 13 அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. நல்ல கவனிங்க, மோசே யோசேப்பை குறித்து சொல்றாரு, கர்த்தரால் அவனுடைய தேசம். நீங்க பைபிளை அண்டர்லைன் பண்ணணும், கர்த்தரால் என்னுடைய இந்திய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அது வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் ஆழத்தில் உள்ள நீரூற்றுகளினாலும் சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளினாலும். நல்ல கவனிங்க, ஒரு மரத்தில் இருக்கிற காய்களை பக்குவப்படுத்துறதுக்கு இந்த சூரியனை கர்த்தர் வச்சிருக்கிறார். சூரிய வெளிச்சம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைங்க. கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. நமக்கு வெயில் வரலன்னா எவ்வளவு வேதனையா இருக்கு இல்ல? ஒரே குளிரா இருக்கு, ஒரே மழையா இருக்கு. ஆனா வெயில் அடிச்சா திட்டுவோம், இப்பா நான் வெயில் அப்படி. நம்ம அப்படித்தான். அதே மாதிரி குளிர்ந்தா என்ன பண்ணுவோம், பா என்ன பனி. இதான் மனுஷிகம். ஆனா தெய்வம் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்றவர், ரொம்ப அழகாக செய்வார். சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளினாலும், சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பழங்களினாலும். சூரியனுக்கு ஒரு கேரக்டர் இருக்கு, சந்திரனுக்கு ஒரு கேரக்டர் இருக்கு. சூரியன் சில கனிகளை பக்குவப்படுத்தும், சந்திரன் சில கனிகளை பக்குவப்படுத்தும் அருமையான பலன்களினாலும், ஆதி பர்வதங்களில் உண்டாகும் திரவியங்களினாலும், நித்திய மலைகளில் பிறக்கும் அரும் பொருட்களினாலும், நாடும் அது நிறைவும் கொடுக்கும். இந்த நாடு, என் பாரத தேசமே, என் இந்தியாவே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. அதை நிறைவு கொடுக்கும் அருமையான தானியங்களாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. யோசேப்பை குறித்து மோசே என்ன அழகா எழுதுறாரு, முச்செடியில் எழுந்தருளினவருடைய தயை யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. அல்லேலூயா. இது யோசேப்புக்கு கொடுத்த ப்ராஃபசி. காண்டா மிருகத்தின் கொம்புகளுக்கு ஒத்த ஒரு பலன், முட்டி தள்ளுவான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் நம் ஒவ்வொருவரோடும் பேசுகிற ஒரு காரியம், ரொம்ப முக்கியமான காரியம். மோசே தான் மரணம் அடைகிறதுக்கு முன்பதாக அவர் சொன்ன ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை தான் இந்த வார்த்தை. சரி போகட்டும். ஆனால் இந்த ஓய்வு நாளின் சங்கீதத்தில் கர்த்தரை துதிப்பதும் அவரை உன்னதமானவரை கீர்த்தனம் பண்ணுவதும் எத்தனை நல்லது. 10 நரம்பு வீணைகளினாலும் சுரமண்டலங்களினாலும், இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல அவரை பன்னிசைத்து பாடுவது எவ்வளவு நல்லதுன்னு இருக்கு. அல்லேலூயா. ஆரம்ப நாட்களில் தந்தை பர்க்மன்ஸ் அவர்கள் இந்த சங்கீதத்திலேயே பாடுவாங்க. இந்த மாதிரி பாடல்கள்லாம் வராது. எப்படி வரும்னா, ஆண்டவரை புகழ்வது நல்லது அப்படி வரும். அது ரொம்ப அருமையா இருக்கும். அந்த மாதிரி அவருடைய பழைய சாந்தோம் கலை நிகழ்ச்சி, சாந்தோம் கலை தொடர்பு நிலையத்திலிருந்து இந்த சங்கீதம்லாம் அப்படி தான் வரும். ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த சங்கீதங்களினாலும்
கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் நல்ல பாடி தேவனை மகிமைப்படுத்தி ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லி வாழ்வது தான் இந்த புதிய ஆண்டு. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இந்த சங்கீதத்தின்படி பார்க்கும்போது காலையிலே உமது கிருபை. தயவு செய்து இந்த வருடத்தில் ஆண்டவரே அதிகாலையில் நான் எழும்புவேன், காலையில் நான் எழும்புவேன், காலையில் உம்முடைய கிருபைக்காய் நான் என்ன செய்வேன், காத்திருப்பேன். காலையில் உம்முடைய கிருபை எனக்கு தேவை ஆண்டவரே, காலையில் உம்முடைய கிருபை தேவை. எந்த அளவுக்கு என் மேலே ஒரு ஃப்ரெஷ் ஆயில் இறங்கும் அப்படின்னு சொன்னால், ஏன் நம்ம காலையில் எழும்பணும்? வேத சட்டம் பழமல்ல, தேவ மனிதன் எழுதுகிறான், எழுந்துரு, ராத்திரியில முதற் சாமத்தில் என்ன பண்ண, கூப்பிடு. இதோ தெருக்களில் எங்கும் மூர்ச்சித்து கிடக்கிற உன் குழந்தைகளுக்காக நீ பெருமூச்சு விட்டு என்ன பண்ணு, அழு. இது ஒரு நிபந்தனையாகவே கர்த்தர் வைக்கிறார். ஒரு ஆவிக்குரிய தேவ பிள்ளைகள், ஒரு சபையில் இருக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகள் அதிகாலையில் கர்த்தர் சமூகத்துக்கு வந்துடணும். அல்லேலூயா. இந்த நாள் எனக்கு ஒரு ஃப்ரெஷ் அனாயிண்டிங் வேணும்னா, இந்த நாள் எனக்கு தேவன் புது எண்ணெயை என் தலையில் ஊற்றணும்னா, ஆண்டவரே நான் காலையில் எழும்பணும். ஏன் பிரதர் அபிஷேகம் 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 அபிஷேகங்கிறீங்களே, இந்த அபிஷேகம் என்ன பிரதர்? இந்த அபிஷேகம் எங்களால் ஒன்றுமே புரிஞ்சுக்க முடியல. அபிஷேகம்னா என்ன? பழைய ஏற்பாட்டு அபிஷேகம் என்ன? புதிய ஏற்பாட்டு அபிஷேகம் என்ன? யாரெல்லாம் கர்த்தர் அபிஷேகிப்பார்? ஒரே தரம் அபிஷேகம் பெற்றால் போதுமா? இல்லை தினந்தோறும் அபிஷேகம் நமக்கு தேவையா? பழைய ஏற்பாட்டுக்கு புதிய ஏற்பாட்டுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ், அந்த அனாயிண்டிங், அந்த டிஃபரன்ஸ் என்ன பிரதர்? இதெல்லாம் இன்னும் ஒரு சில நிமிஷத்தில் பார்த்து முடிச்சு கர்த்தர் உங்களை ஃபுல்லாக ஃபில் பண்ணுறதை பார்க்க போறீங்க. அல்லேலூயா. அல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம நிர்மூலமாகாமல் இந்த வருஷத்தில் உயிரோட தகப்பன் வச்சிருக்கிறது திரும்பவும் பழைய நிலைக்கு போகிறதுக்கு இல்லை, திரும்பவும் பழைய பாவத்தை செய்வதற்கு அல்ல, திரும்பவும் பழைய கேரக்டருக்கு அல்ல. இந்த வருஷம் நம்ம சுபாவங்கள் 100% மாறணும். டே பை டே மாறணும். படிக்கிற காலத்தில் சேட்டை பண்ணதில் உண்மை, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். வனாந்திரத்திலே வழிகளையும் அவாந்திர வழிகளிலே ஆறுகளையும் உண்டாக்குகிற தெய்வம் நான். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்? அபிஷேகம்னா என்ன? ஏன் அபிஷேகத்தை இவ்வளவு வலியுறுத்துறாங்க? அபிஷேகத்தினுடைய பொருள் என்ன? அந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் மேய்த்த மந்தைகளை, ஆடுகளை, நல்ல கவனிங்க, அதனுடைய கொம்பிலே, அதனுடைய காதுகளிலே பூச்சிகள், சில தேவையில்லாத கிருமிகள், முகத்தில் பார்த்தீங்கன்னா சில ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் அதுகளுக்கு உருவாகிறத நம்ம பார்க்கலாம். இதற்காக என்ன செய்வாங்க? பிழியப்பட்ட ஒலிவ எண்ணெயை அதனுடைய தலையில் ஊற்றுவாங்க, முகத்தில் நல்லா தேய்ச்சி விடுவாங்க. அதுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த தேவையில்லாத கிருமிகள் எல்லாம் அதுக்கப்புறம் இந்த காதுலையோ முகத்திலையோ வந்து என்ன பண்ணாது, ஒட்டாது. ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, இவர்கள் தங்கள் மந்தைகளை பாதுகாப்பதற்கு பயன்படுத்தின அந்த தைலம், அந்த அபிஷேகம் அது மேலே, அதாவது அனாயிண்டிங் மீன்ஸ் ஒன்ஸ் கு poured, ஊத்துறதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஒருத்தர் தண்ணி, அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏகப்பட்ட அபிஷேகம் ரோட்டில் நடக்கிறத பார்க்குறோம். நான் சொல்கிற அபிஷேகம் அந்த அபிஷேகம் இல்லை. இந்த அபிஷேகத்துக்கு முன்னாடி அந்த அபிஷேகம் நிர்மூலமாகி போயிடும். கையை உயர்த்தி சத்தம் போட்டு ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ கழுவுதல், ஊற்றப்படுதல், இதெல்லாம் அந்த அபிஷேகத்தினுடைய அர்த்தங்கள். அப்போ எனக்குள்ள எப்படி இந்த அபிஷேகத்தை நான் புரிஞ்சுக்கிறது, எப்படி இந்த அனாயிண்டிங்கை நான் வந்து விளங்கிக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, சங்கீதத்தில் 89ஆம் சங்கீதத்தில் 20வது வசனத்தில் கர்த்தரே ஒரு காரியத்தை சொல்றாரு. என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன். பாருங்களேன், என்ன புதுசா ஒரு கண்டுபிடிப்பா? வயிற்றுல இருக்கும்போதே தெரியாதா?
எரேமியாவை சொல்றாரு, நீ தாயின் கற்பத்தில் உருவாக முன்னே உன்னை நான் என்ன பண்ணிட்டேன், தீர்க்கதரிசியா முத்திரை போட்டேங்கிறாரு. சங்கீதத்தை படிக்கும் போதே சொல்றாரு, உன் அம்மா வயிற்றுல உன் எலும்புகள் உருவாகிறதுக்கு முன்னாடியே உன்னை நான் பார்த்தேங்கிறாரு. ஆனா வினோதமான ஒரு வார்த்தை, என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன். யாரை தேவன் கண்டுபிடிக்கிறார் தெரியுமா? இந்த ஆராதனையில யாரை தேவன் கண்டுபிடிக்கிறார் தெரியுமா? உலகத்தின் அவமானங்களை சுமந்து, உலகத்தின் நிந்தைகளை சுமந்து, உன் வீட்டாரே உனக்கு சத்துருவாய் எழும்பின போராட்டத்தை நீ பொருட்படுத்தாமல், அதே நேரத்தில் கணவன் ரட்சிக்கப்படாமல், பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல், மெய் தெய்வத்தை அறிந்து கொண்ட ஒரே காரியத்துக்காக எல்லாராலும் தூத்தப்பட்டு, துப்பப்பட்டு, அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு, வெளியேற்றப்பட்டு, ஆண்டவரை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டதினால், மெய் தெய்வத்தை விளங்கி கொண்டதினால், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு தைரியமா அவருடைய ஆலயத்தில் வந்து நின்று கர்த்தரை துதித்து ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை உங்களை தான் அவர் கண்டுபிடிச்சேங்கிறார். உங்களை தான் அவர் கண்டுபிடிச்சேங்கிறார். புதுக்கோட்டையில் இருக்கிற 18 லட்சத்துல உங்களை மட்டும்தான் நான் கண்டுபிடிச்சேன். என் கண்ணில் விழுந்தது நீங்க தான். ஏன்னா நீங்க எனக்கென்று நான் முன்குறித்திருக்கிறேன், உங்களை வேறு பிரித்திருக்கிறேன், உங்களை எனக்கென்று சொந்த ஜனமாக நான் வைத்திருக்கிறேன். ஆகையால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, நீங்க எந்த சூழ்நிலையிலும் நான் உங்க மேல வச்ச அபிஷேகத்தை விட்டு, கிருபையை விட்டு, பலத்தை விட்டு, தேவனுடைய உத்தரவாதத்தை விட்டு, உறுதியை விட்டு நீங்க விலக மாட்டீங்க அப்படின்னு நம்பிதான் உங்களை அழைச்சிருக்கிறேன். அல்லேலூயா. இதே வேத புத்தகத்தில் நம்ம வாசிக்கும் போது 2 சாமுவேல் புத்தகத்தில் 23ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தில் சொல்றாரு, யாக்கோப்பினுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது. ஒரு மனிதன் மேல தேவனுடைய அபிஷேகம் விழுகும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின தாவீது. தாவீதுக்கு பாட்டு வருது அப்படின்னு சொன்னா அது கர்த்தர் கொடுத்த அபிஷேகம். அல்லேலூயா. இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கங்க, நீங்க யாரும் சோடை போனவர்கள் அல்ல, நீங்க யாரும் பலவீனர்கள் அல்ல. உங்க எல்லாரையும் அழைத்து கண்டுபிடித்து கர்த்தர் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம் இருக்கிறது. உங்க மேல விசேஷித்த அபிஷேகத்தை தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களை கொண்டு ஆண்டவர் என்ன செய்யணுமோ அவர் செய்வார். உங்களை எப்படி பயன்படுத்தணுமோ அவர் பயன்படுத்துவார். அவர் முன்னாடியே முன்குறிச்சிட்டார். சகாயராஜுக்கு ஒரு நாளும் ஒரு சொப்பனத்திலையாவது, ஒரு கனவுலையாவது மைக்க பிடிச்ச நிற்கிற மாதிரியோ, பேசுகிற மாதிரியோ, மக்கள் முன்னாடி உட்காந்துருக்கிற மாதிரியோ பார்த்ததே இல்லை. நான் அவ்வளவு பயந்தாங்கோலி. வீட்டில் போய் கூடத்திலேருந்து, கூடம்னா புரியுதா, அதுக்கு விளக்கம் கொடுக்கணும். அப்புறம் கிச்சன், அப்புறம் கூடத்துக்கு அப்புறம் ஹாலுக்கு அப்புறம் திண்ண, எதுவுமே தெரியாது, தமிழே தெரியாது நமக்கு. ஸ்தோத்திரம். எல்லாம் இங்கிலீஷ் பீஸ்லே போயிட்டோம். நம்ம கூடம்னா என்ன, அதாவது முதல்ல ஓப்பனில் ரிசப்ஷன் அடுத்தது ஹாலுக்கு அடுத்தது கூடம், அந்த கூடம் வந்து ப்ரைவசி, கூடத்துக்கு அப்புறம் கிச்சன். இப்படி தான் பழைய ஆட்கள்லாம் வீடு கட்டினாங்க. அந்த மாதிரி நாங்கள் இங்கேருந்து அங்கே போய் அந்த டோரை சாத்துறதுக்கு பயப்படுவேன். அப்படிப்பட்ட பயந்தாங்கோலியை தான் ஆண்டவர் பிடிச்சார். ஆண்டவருக்கு தெரியும், முன்னாடியே என்னை புரிந்து வச்சிருந்தார். ஆண்டவருக்கு என்ன நல்லா விளங்கி வச்சிருந்தார். அல்லேலூயா. அபிஷேகம் போதிக்குங்க, அபிஷேகம் சாதிக்கும், அபிஷேகம் கட்டுகளை உடைக்கும், அபிஷேகம் நுகங்களை முறிக்கும். அதனால தான் புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 10 verse 27 says the yoke will be destroyed because of anointing. ஏசாயா 10:27 சொல்லுது, அபிஷேகத்தினால எல்லாம் என்ன ஆயிருமா, தூளா போயிரும். எத்தனை கட்டுகள், எத்தனை அக்னி நார் கயிறுகளை போட்டு சிம்சோனை கட்டினாலும் படுத்திருந்த இடம் தான் சரியில்லை. ஆனால் அபிஷேகம் வெள்ளாண்டுச்சு, பூந்து வெள்ளாண்டுச்சு. எல்லாரும் ஒரு நிமிஷம் கவனிக்கிறீங்களா? அபிஷேகம் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு பாவத்தில் இருந்தோன்னு வைங்க, அப்புறம் கண்ணை தோண்டி மாவரைக்க விட்டுருவாங்க. ஆமேன்னு சொல்லுங்க, சத்தம் போட்டு ஒரு ஆமேன்னு சொல்லிருங்க. சிம்சோனை விட மோசமாக போயிடும் நிலைமை.
எனக்கு அபிஷேகம் இருக்குது, எனக்கு கிருபை இருக்குது, எனக்கு வரங்கள் இருக்குது, எனக்கு வல்லமை இருக்குது, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், எதை வேணாலும் செய்வேன், அப்படி வாழ முடியாது. தேவனுடைய இரக்கம், அவர் கொடுத்த கிருபை, வரங்கள், கனிகள் எல்லாமே எதற்காகனா இந்த பூமியில் இருக்கிற துன்மார்க்கர்களை, இந்த பூமியில் இருக்கிறவர்களை கிறிஸ்து அண்டை கொண்டு போவதற்காக தான் கர்த்தர் அதெல்லாம் நம்ம மேலே வச்சிருக்கிறார். சத்தம் போட்டு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவை ஃப்ரெஷ் ஆயில், ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவை புது எண்ணெய். ஆமென் சொல்லுங்க. ஒரு புது புடவை கட்டிட்டா என்ன சந்தோஷம் இருக்குங்கிறீங்க அவங்களுக்கு. ஒரு நியூ சாரி எடுத்து கட்டிட்டாங்கன்னா அவங்க மனசில் அவ்வளோ குதூகலம் இருக்கும். எல்லாருக்குமே தான் ஒரு புது ட்ரெஸ்ஸு போட்டோன்னு ஒரு குதூகலம் இருக்கும். அவங்களுக்கு குதூகலம் இருக்கிறத விட யாராவது வந்து தொட்டு, அக்கா இது எங்கக்கா எடுத்தீங்க அப்படின்னு கேட்டுட்டாங்கன்னு வைங்க, அதுக்கு மேலே இன்னொரு சந்தோஷம் வந்துடும். வருமா வராதா? நல்லா வரும். அடுத்து இன்னொரு வார்த்தை கேட்பாங்க, எங்கக்கா எடுத்தீங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னா கையில் பிடிக்கவே முடியாது. இது எவ்வளவு உண்மையோ அதே போல இந்த புது எண்ணெயை இப்போ கொண்டாந்து அப்படியே குடங்குடமா உங்க தலையில கொட்டின பிற்பாடு ஆராதனை முடிஞ்சு வெளியில போகும்போது உங்களை ஒரு புது மனுஷனா, புது ஸ்டைல்ல, புது கேரக்டர்ல, புது தோற்றத்துல உங்களை பார்க்கிறவங்களுக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கும். இவரா இவரா இவரா? ஏன்? அபிஷேகம் ஒரு மனிதனை மறுரூபப்படுத்துகிறது. டிரான்ஸ்ஃபர்மேஷன். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப். நீங்க நினைக்கிற மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண வாழ்க்கை அல்ல. உங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்து வெளியில வரணும், உங்களுக்குள்ள இருக்கிற வரம் வெளியில வரணும், உங்களுக்குள்ள இருக்கிற வல்லமை வெளியில வரணும். அல்லேலூயா. சத்தம் போட்டு ஒரு அல்லேலூயா. இன்னைக்கு அசுத்தம், அருவருப்பு, அசிங்கம், தாறுமாறு, கெட்ட சுபாவம், கெட்ட பழக்கங்கள் அத்தனை சுட்டெரிக்கிறது the fresh oil. இந்த புது எண்ணெயின் அபிஷேகம் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் தேவை. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. தயவு செய்து நான் சொல்வேன், ஆண்டவருடைய கிருபைகளையும் ஆண்டவருடைய பிரசன்னத்தையும் ஆண்டவருடைய வல்லமையையும் நீங்க விளையாட்டா நினைச்சீங்கன்னா அது ஆபத்து. வேத புத்தகத்தில் சில வசனங்களை நான் சொல்றேன். பிரதர் அப்படின்னா அன்னன்னைக்கு எங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை வருது, அவ்வளோ போராட்டம் வருது. இயேசு அதை சொன்னாரே. மத்தேயு 6:34 என்ன சொன்னார் பாருங்க, என்ன அழகா சொன்னார். மத்தேயு 6:34 ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். எல்லாரும் கவனிங்க. ஒரு நாளுக்காக நீங்க என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. எனக்காக நீங்க ஒன்று செய்யணும். பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சு மத்தேயு 6:34 படி சத்தம் போட்டு சொல்லுங்க. மத்தேயு 6:34 படி நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். கவலைப்படாம இருந்துருவாங்களா? ஆண்டவருக்கு தான் தெரியும் இல்ல? திரும்பவும் சொல்லுங்க. நாளைக்காக என்ன செய்யாதீங்க. நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். சோ அந்தந்த நாளுக்கு அதனதன் பாடு போதும். எல்லாரும் சொல்லுங்க. அந்தந்த இன்னைக்கு எனக்கு கோலியாத்து வர்றானா, இது எனக்கு எப்ப தெரியும்? காலையில 3 மணிக்கு போய் உட்காரும் போது ஆண்டவருடைய பிரசன்னம் என் மேல இறங்கும் போது இன்னைக்கு வருகிற கோலியாத்தை எதிர்த்து முறியடிக்க இன்னைக்கு என் மேல ஒரு ஃப்ரெஷ் அனாயிண்டிங். அல்லேலூயா. நாளைய தினத்தை பத்தி எனக்கு இன்னைக்கு கவலை இல்லை. நாளைக்குன்னு ஒரு பொழுதை எனக்கு ஆண்டவர் கொடுத்துட்டாருன்னா அதிகாலையில 3 மணிக்கு நான் உட்காருவேன். கர்த்தர் என்னோட பேசுவார். இன்னைக்கு 2 பேர் வருவான், இன்னைக்கு 3 பேர் உனக்கு தீங்கு செய்ய வருவான், இன்னைக்கு ஒரு அம்மா இங்க இருந்து வரும். அப்படியே புள்ளி விவரமா பேசுவார் கர்த்தர். சவுல் வருவதற்கு ஒரு நாளைக்கு முன்பாகவே சாமுவேல் காதுகள் கேட்க, நாளைய தினத்தில் இந்நேரம் உன்னை தேடி காணாமல் போன கழுதைக்காக வருவான், அவனை பிடிச்சு நீ இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. வந்தது கழுதையை தேடி, அவனுக்கே தெரியாது கர்த்தர் வைத்திருக்கிற ஸ்தானம். அல்லேலூயா.
வந்தது கழுதையை காணானு. ஆனா கர்த்தர் வைத்திருந்தது கழுதை அல்ல, மேன்மையை வைத்திருந்தார். தேவன் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. நீங்க பிறக்கும் போதே, உங்க தாயின் கருவில இருக்கும் போதே ஆண்டவர் உங்களை குறித்து ஒரு பெரிய மாஸ்டர் பிளானிங் வச்சிருக்கிறார். அந்த திட்டங்கள் அவ்வப்போது நிறைவேறிய ஆகும். ஹல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. அதனாலதான் ஒரு ஆண்டவருடைய பிள்ளைய நாங்க பார்த்து அனுதினமும் சொல்றது, காலையில எழும்புங்க. 3 மணிக்கு எழும்ப முடியலன்னா 4 மணிக்காவது எழும்புங்க. காலையில் நீங்க எழும்பி அந்த அபிஷேக தைலத்தை வாஞ்சிங்க. ஆண்டவரே நான் அபிஷேகம் பண்ணுங்க, சர்வாங்க தகன பலியா நான் கொடுக்கிறேன். ஆண்டவரே சங்கீதம் 89:20 படி என் மேல ஒரு பரிசுத்த தைலத்தை ஊத்துங்க. அது உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் என்னை பரிசுத்தமாக்கட்டும். ஆண்டவரே என் மேல ஒரு நல்ல தைலத்தை ஊத்துங்க. சங்கீதம் 133:2 படி அது ஆரோனின் சிரசில் ஊற்றப்பட்டு தாடியில் வழிகிறதுக்கு எப்படி நல்ல தைலமா இருக்கிறது. அபிஷேக தைலம், பரிசுத்த தைலம், நல்ல தைலம். நல்ல தைலத்தை கொஞ்சம் படிச்சு பாருங்களேன். சங்கீதம் 133 சங்கீதத்தை வரி வரியா படிங்க பார்க்கலாம். அது சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. சபைக்குள்ள இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள ஒரு மனம், அன்பு, தெய்வீகம், பரிசுத்தம், கிருபை, விசுவாசம், இரக்கம், தேவ தயவு, தேவ நன்மை, ஆசீர்வாதங்கள் வர வேண்டுமானால் இந்த அபிஷேக தைலம் சபையை அப்படியே நிரப்பணும். அல்லேலூயா. சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. எத்தனை நன்மை எத்தனை இன்பம். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒன்னா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, இல்லையெனில் சொல்ல முடியும். நம்ம அவ்வளோ படிச்சிருந்தா தான் ஃபஸ்ட்டு வந்திருப்போமே ஸ்டேட் லெவலில். அல்லேலூயா. சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மை எத்தனை இன்பம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. அந்த ஒருமனம் இருக்கிற இடத்துல அடுத்த வசனம் பாருங்க, 2:3. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு. ஏன் தலையில தைலம் ஊற்றப்படுதுன்னா, ஒரு தலை உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் அந்த அனாயிண்டிங், அந்த அபிஷேகமானது ஒரு மனிதனுடைய சரீரம் முழுவதும் பாய வேண்டும். அது என்ன அழகா ஆவியானவர் பாருங்க, தலையில ஊத்துறது தாடியில வழிகிறத கூட எழுதியிருக்கார். நீங்க சிச்சி ஐய தாடியில வழியுதா அப்படின்னு நினைச்சாலும் வேற வழி இல்லை. அந்த தாடியில வழிகிறதுக்கு ஒரு கிருபை இருக்கு. ஆமென் சொல்லுங்க. அப்ப ஏன் பிரதர் நீங்க புதிய ஏற்பாட்டில் தாடி வளர்க்க கூடாதுங்க? நீங்க பழசோட முடிஞ்சு போச்சு. பின்னாடி நிறைய விஷயங்கள் மேட்டர்லாம் இருக்கு. புதுசுலலாம் தாடி வளர்க்குறது, ஹிப்பி வளர்க்குறது, முடிய அப்படியே காட்டுவாசி மாதிரி வளர்த்துக்கிட்டு ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும். நல்ல தைலம் பக்கத்துல சொல்லுங்க, நல்ல தைலம். அபிஷேகங்கிறது நல்ல தைலங்க. அபிஷேகங்கிறது பரிசுத்த தைலங்க. அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, இந்த தைலம் இருந்துச்சுன்னா ஒரு மனம் வந்துடும். இந்த தைலம் இருந்துச்சுன்னா அன்பு வந்துடும். இந்த தைலம் இருந்துச்சுன்னா பாசம் வந்துடும். ஆனா எபிரேய ஆக்கியோன் எழுதுறார் 1:9 அவர் சொல்றார் ஆனந்த தைலங்கிறார். அது அந்த தைலத்தை ஆனந்தமா ஆக்குறார். அதை படிச்சு பாருங்களேன், வாசிங்களேன். நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறேன். ஆதலால் தேவனே, நல்ல கவனிங்க, ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. இந்த தைலம் ஒருத்தர் தலை மேல விழுந்துருச்சுன்னு வைங்களேன், சிரிச்ச முகமா இருப்பாங்க, இந்த சத்தமே இல்லை. நான் ஒரு கடைக்குள்ள போனேன். நான் எப்போ கடைக்குள்ள போகும்போது இந்த ரோட்டில் அடித்த காற்றுல தலையெல்லாம் கலைஞ்சிருந்தது.
வழக்கம் போல் போகிற மாதிரி தான் உள்ளே போயிட்டு கடையில் ஜாமான் வாங்கினேன். அந்த கடை முதலாளி என்கிட்ட பேசவே இல்லை. சார் வணக்கம்னு சொல்லிட்டு தான் உள்ளே போனேன். அப்பையும் பேசலை. உள்ளே போய் ஜாமான்லாம் வாங்கிட்டு சார் போயிட்டு வரேன் அப்படின்னு கேஷ் கொடுக்க போகும்போது, நான் ஏன் உங்கள்கிட்ட பேசலை தெரியுமா அப்படின்னாரு. அடா புதுசாக இருக்குது அப்படின்ட்டு நான் நின்னேன். அப்போ தான் சொல்கிறாரு, எப்பையும் சிரிச்ச முகமாக வருவீங்க, இன்றைக்கு கடையில் உள்ள வரும்போது கட்டுன்னு வந்தீங்க. ஆண்டவரே, நம்ம ஒழுங்காக தானே போகணும். ஆமேன். சமுதாயம் எப்படி கவனிக்குது பார்த்தீங்களா? நம்முடைய ஸ்மைலிங்கை, நம்முடைய சிரிப்பை, நமக்குள்ளே இருக்கிற ஆனந்த தைலத்தை நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கணும். நம்ம நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் சில நேரத்தில், ஆனால் சத்துரு கரெக்டாக அடிச்சிட்டானே. வீட்டில் போய் அப்போ நம்ம கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணணும். ஆண்டவரே, என் சந்தோஷம் எங்கே குறைஞ்சிச்சு, என் மகிழ்ச்சி எங்கே குறைஞ்சிச்சு. அல்லேலூயா, சந்தோஷமா. ஆமேன். இந்த அபிஷேக தைலம் வைக்கும்போது ஆண்டவர் எப்படி வைக்கிறாருன்னா, ஆசாரியனா மாறுறதுக்கு, தீர்க்கதரிசியாக மாறுறதுக்கு, ராஜாவாக மாறுறதுக்கு. ஆண்டவருடைய கரம் அப்படிதான். லேவியர் ஆகமம் 21ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை படிக்கும்போது, பழைய ஏற்பாட்டில் மோசேக்கு கொடுத்த கட்டளையில், நீ ஒரு மனிதனை அபிஷேகம் பண்ணணும்னா இப்படிதான் பண்ணணும். நம் சகோதரருக்குள்ளே பிரதான ஆசாரியனாக தன் சிரசில் அபிஷேக தைலம் வார்க்கப்பட்டவனும் அவனுக்கு உரிய வஸ்திரங்களை தரிக்கும்படி. தயவு செய்து சபையார் எல்லாம் கவனிங்க. ஒரு ஆசாரியன்னு சொன்னா அவனுக்குரிய வஸ்திரங்கள் தனியா இருக்கும். அவனுக்குன்னு ஒரு தனி வஸ்திரம், அவனுக்குரிய வஸ்திரங்களை தரிக்கும்படி பிரதிஷ்டை பண்ணப்பட்டவனுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் தன் பாகை எடுக்காமலும் வஸ்திரங்களை கிழித்துக்கொள்ள நேரா 11க்கு போயிருமா. பிரேதம் கிடக்கும் இடத்தில் போகாமலும், தன் தகப்பனுக்காகவும் தன்னை தாய்க்காகவும் தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளாமலும், 12 பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படாமலும். சபையார் எல்லாரும் கவனிங்க, ரொம்ப முக்கியமான காரியம். பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படாமலும், தன் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கலாமலும் இருப்பானாக. அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறதே. நான் கர்த்தர். உங்க மேல ஒரு கிரீடம் இருக்கு, அது உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஹல்லேலூயா. சின்ன பிள்ளைங்கெல்லாம் பார்க்குறீங்க, அங்கிள் எங்க மேல கிரீடம் இருக்குமா? சத்தியமா இருக்கும். குழந்தைங்க எல்லாம் பார்க்குது, பெரியவர்கள்லாம் பார்க்குறாங்க, எல்லாரும் பார்க்குறாங்க. உங்கள் தலைமையில் இருக்கிறது கிரீடம் உங்களுக்கு தெரியாது. சில தாய்மார்கள் என்ன வித்தியாசமாக பார்க்குறாங்க. என் தலைமையில் கொண்டதானே இருக்குது. இல்லைம்மா, உங்கள் தலைமையில் என்ன இருக்குது? அபிஷேகம் என்னோ. சத்தம் போட்டு சொல்லுங்க, அபிஷேகம் என்னோ கிரீடம். அபிஷேகம் என்ன கிரீடத்தை தலைமையில் வைக்கிற. இது யாருக்கு தெரியும்னா பிசாசுக்கு தெரியும். அங்கே நீங்க நடந்து வருவீங்க, அலறுவா, உங்களுக்கே புரியாது. என்னடா நம்மளை பார்த்து இந்த அலறான். அதான் அனாயிண்டிங். பிரைஸ் தி லார்ட். உங்க தலைமையில் இருக்கிற அபிஷேகம் யாருக்குமே தெரியாது. என்னடா அந்த இடத்துக்கு போனோம்னாவே உருள்றானுங்க. அந்த இடத்துக்கு போனால் நிற்க முடியல, அந்த இடத்துக்கு போனால் எதுக்க முடியல, அந்த இடத்துக்கு போனால் ஒன்றும் பண்ண முடியல. காரணம், நைட் ப்ரேயரில் பார்த்துருக்கணும். என்ன கட்டு உடைச்சார் தெரியுமா கர்த்தர்? எத்தனை அசுத்த கட்டுகள் உடைஞ்சிச்சு தெரியுமா? எத்தனையோ வருஷம் தடுமாறிட்டு இருந்த பிள்ளைங்களெல்லாம் தூக்கி நிறுத்திட்டாரு. பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படாமலும் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காமலும் இருப்பான். அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறதே. உங்க மேலதான் இருக்கு பிரதர். தயவு செய்து எனக்காக பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சு, பிரதர் சிஸ்டர், உங்களுக்கு தெரியாமலே உங்க தலைமையில பரிசுத்த தேவனுடைய அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. சத்தமா ஒரு ஆமென். இன்னும் சத்தமா ஒரு ஆமென். இன்னும் சத்தமா ஒரு ஆமென். இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை நீங்க கவனிச்சு பாருங்க. அவர் காலில் போய் இந்த தைலத்தை ஊத்துறதுக்கு ஒரு பெண்ணு முந்திக்கிட்டா. அப்ப எனக்கே வெக்கமா இருந்துச்சு, நீ எல்லாம் ஏன்டா ஆம்பளையா பிறந்த. அதனாலதான் சபையில இவ்வளவு பெண்கள் கூட்டம் இருக்குது. அப்பையும் சீரியஸாவே பாருங்க. மார்க் இப்பதான் லேசா அல்லேலூயான்னு வருது. மார்க் 14ஆம் அதிகாரம் 8வது வசனம். மார்க் 14ஆம் அதிகாரம் 8வது வசனம் பாருங்க. இவள் தன்னால் இயன்றதை செய்தால். சத்தமா ஒரு எல்லாரும் சந்தோஷமா ஆமென் செய்யுங்க. சபையில எல்லாரும் கவனிங்க. சபையில
ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஒன்னே ஒண்ணுதான், உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. என்னால் இந்த ஊழியம் தான் செய்ய முடியும், என்னால் இப்படி தான் வாழ முடியும், என்னால் நீங்கள் கூப்பிட்ற இடத்துக்கெல்லாம் வர முடியாது, என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியும். நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி ஆண்டவர் சந்தோஷப்படுவார். ஒரு முறை நடந்ததை நான் சொல்கிறேன், இது சாட்சிக்காக சொல்கிறேன். ஒரு முறை டைட் ஷெட்யூலில் 16 நாள் 17 நாள் விடாத ஊழியம். சிஸ்டரும் ஊருக்கு போயிட்டாங்க, ஃபுல் டைட்டில் ஓடிட்டு இருக்கிறேன். ஒசூர் போகிறேன், ஒசூர்லேருந்து சங்கரன் கோயில் போகிறேன். அப்போ என்கிட்ட எந்த வாகனமும் கிடையாது. ஒசூர் எங்கே இருக்குது, சங்கரன் கோயில் எங்கே இருக்குது, இப்படி ரவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஒரு கட்டத்தில் கை காலெலாம் ஒரு வேலை செய்ய முடியாத அளவுக்கு பலவீனமாயிடுச்சு. ரொம்ப டயர்டாகி சேரில் உட்காடுறேன். அப்போ என் தோள் மேலே ஒரு கை விழுகுது. நான் யாருன்னு கூட பார்க்கல, கண்ணை மூடி இருக்கிறேன், கண்ணு க்ளோஸாக இருக்குது. என் தோள் மேலே ஒரு கை விழுகுது. விழுந்துட்டு ஒரு வார்த்தை கம்பீரமாக சத்தமாக வருது, என் மகனே, எவ்வளவு உன் சரீரத்தை ஒடுக்கிற, இவ்வளவு ஒடுங்கி போன நிலையில கூட இதை செய்ய முடியலன்னு நினைக்கிற பத்தியா, அந்த நினைப்பே எனக்கு போதுண்டா. அப்பதான் முடிக்கிறேன், அவர் நிற்கிறார். அது போதுண்டா, உன்னால இயன்றதை செய், உன்னால முடிந்ததை செய். ஆண்டவர் கோவப்படவே மாட்டார். ஒரு விசேஷம் தெரியுமா உங்களுக்கு? இந்த பாஸ்டர்களுக்கு தான் எரிச்சல், கோபம். நீங்கள் ஏதாவது பண்ணலைன்னா நாங்கள் நல்லா திட்டிக்கிட்டே இருப்போம். நீங்கள் நல்ல இப்போ உங்களுக்கு குதூகலமாக இருக்கும். ஆனால் ஏசாமி எப்படிப்பட்டவர் தெரியுமா? கெட்சமணியில் நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் இங்கே விழித்திருங்கள்ன்ட்டு போனார். இவங்களை நம்பி அங்கே போய் இவர் என்ன பண்ணார், அப்படி கண்ணீர் வடித்து ரத்த வேர்வை உடம்புல ஜெபம் பண்ணிட்டு வர்றார். பார்த்தா உங்கள் தூக்கம் எங்கள் தூக்கம்னு ஸ்லீப்பிங் டோஸ் போட்டவங்க மாதிரி இருக்காங்க, மரண தூக்கம். ஆண்டவர் தட்டி எழுப்புறார். எழுப்பி விழித்திருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். திருப்பி ஜெபம் பண்ணுறார், திருப்பி வர்றார். என்னையும் ஆண்டவரை ஒப்பிட்டு பேசுகிறேன், தப்பா எடுத்துக்க. நான் 2வது முறை வரும்போது அறிவு இருக்கான்னு கேட்டுருவேன். ஆமாம், அவர் அப்படிப்பட்டவர் இல்லை. அவர் திருப்பி அவர் என்ன பண்ணுறாரு, தட்டுறார். தட்டி 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதான்னு கேட்குறாரு. எவ்வளோ கஷ்டமாக இருக்குல்ல? கஷ்டமாக இருக்கா இல்லையா? எல்லாத்துக்கும் நேரம் கொடுக்குறோம், ஆனால் எங்கள் அப்பாவுக்கு நேரம் கொடுக்குறதே இல்லை. மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். இன்றைக்கி எத்தனை பேர், நீங்கள் 2வது ஆராதனைக்கு தானே வந்தீங்க, எத்தனை பேர் காலையில் எழுந்து தேவ சமூகத்தில் போய் ஜெபிச்சிருப்பீங்க? நான் கை தூக்கெல்லாம் சொல்லலை, மன்னிச்சிருங்க, அது வேறு பெரிய பிரச்சனையாயிரும். கை தூக்கெல்லாம் நான் சொல்லலை, உங்கள் மனசாட்சியோடு நீங்கள் பேசுங்க. எத்தனை பேர் ஜெபம் பண்ணியிருப்பீங்க? எத்தனை பேர் கர்த்தர் சமூகத்தில் போய் நின்றுருப்பீங்க? யோசிச்சு பாருங்க. ஆனால் திருப்பி பார்த்தா திருப்பி தூங்குறாங்க. 3வது இருப்போம் அதே மாதிரி. நான் பல நேரங்களில் யோசிச்சிருக்கேன், தூங்க பஞ்சி பயல, ஆண்டவர் இவ்வளவு ரத்த வேர்வை சிந்திச்சுட்டு இருக்காரு, நான் தான் பல்ல கடிச்சுக்கிட்டு டென்ஷன் ஆவேனே தவிர ஆண்டவர் கூலாக இருப்பார். ஆண்டவர் பார்த்தீங்கன்னா சரி வாங்க புறப்படுவோம் அப்படின்ட்டு போவோம் அப்படின்ட்டு. தயவுசெய்து நீங்கள் நல்லா கவனிங்க. ஒரு பெரிய கும்பல் தீவட்டியை தூக்கிட்டு வருது. பேதுரு இங்கிட்டு வர்றாரு, அங்கிட்டு யோவான் வர்றாரு, சீஷர்கள்லாம் வரிசையாக வர்றாங்க. வேகமாக யூதாஸ் என்ன பண்ணுறாரு, முத்தம் கொடுக்கிறார். அவர் பொறுமையாக கேட்குறாரு, யூதாஸே முத்தம் கட்டித்தா நீ என்ன பண்ணுற, காட்டி கொடுக்குறான்னு சொல்லி முடித்தவொடனே அவரை பிடிக்கிறாங்க. பிடிச்சவன் பேர் மல்கூஸ். என்னது? ஆமாம், மங்கூஸ் ஆகிட்டான். மல்கூஸ் என்ன அதை படிக்கும்போது பேதருக்கு வந்த கோபம் போட்டுட்டான் பாருங்க. காதோட இந்த மீன் செதில் வெட்டி சைடில் ஒரே போடு, காது துண்டை விழுந்துச்சு. நான் அதுக்கு கூட என்ன கடுப்பாக பேசினேன்னா, ஒழுங்காக இவங்க ஜெபம் பண்ணியிருந்தாங்கன்னா வெட்டியிருப்பாங்களா? இவங்க எங்களுக்கு பாஸ்டர்களுக்கு கொடுக்குற குறிப்பெல்லாம் இதுதான். ஒழுங்காக அவங்க ஜெபம் பண்ணியிருந்தாங்கன்னா இவங்க காதை என்ன பண்ணியிருப்பாங்க, வெட்டியிருப்பாங்களா? இவங்க ஒழுங்காக ஜெபிக்கலை, அப்படி தானே நாங்கள் பேசுவோம். நல்லா சொல்லுங்க, அப்படி தான் நாங்கள் பேசுவோம். ஆனால் அவர் என்ன பண்ணாருன்னா ரொம்ப ஜென்டிலாக
காதை எடுத்து என்ன பண்ணாரு? பேதுருக்கு மனசுல என்ன கோபம் இருந்திருக்கும்னா, போட்டல்னதையும் தூக்கி ஒட்ட வச்சு விட்டாரு அப்படி இல்லையா? வருத்தமாக தான் இருந்திருக்கும். நம்மளே இவருக்கு அவர் இயேசுநாதருக்கு பெரிய பாஸ் யார் தான்? பேதுரு தான். அடியாள் கணக்கில் நினச்சிக்கிட்டு இருக்கா. நல்ல கவனிங்க, நமக்கு தேவை அபிஷேகமே தவிர அடியாள் இல்லை. அடியவர்களா இருக்கணும், ஆண்டவருக்கு அடிமையா இருக்கணும். கையை உயர்த்தி சத்தம் அவர் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா அவர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாதத்தில் போய் விலையேற பெற்ற தைலத்தை எடுத்து ஊத்துறவள் இந்த மரியாள். நீங்க யோவான் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தை படிக்கும்போது நல்ல கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். 3வது வசனத்துல, அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற கலங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில், அந்த தைலத்துக்கு என்ன பேர் பாருங்க, அதுல கலங்கமே இருக்காதான். கையை உயர்த்தி ஒரு ஆமென். லிசன், எல்லாரும் கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? இது அந்த தைலம் என்ன அடையாளம் தெரியுமா? ஒரு கன்னிப்பெண் வந்து யூதர்களில் கழுத்தில் எப்பயுமே ஒரு தைலம் சேகரிச்சுக்கிட்டே இருப்பான். ரொம்ப காஸ்ட்லி. இந்த நலத தைலம் வெரி காஸ்ட்லி, பயங்கர விலை. அது யாருக்குன்னா தான் கல்யாணம் பண்ணிக்க போகிற கணவருக்காக சேகரிக்கப்படுறது. தான் கல்யாணம் பண்ணிக்க போகிற கணவருக்காக. இனிமே கணவராவது கல்யாணமாவதுன்னு ஒட்டச்சு அவர் பாதத்தில் ஊத்துனா அந்த வீடே பரிமள தைலத்தின் வாசனையினால் நிரம்பிட்டு. என்னுடைய ஆசையெல்லாம் என்ன தெரியுமா? இந்த வருஷம் உங்க மேல இருக்கிற அபிஷேகம், உங்க மேல இருக்கிற நலத தைலம், உங்க மேல இருக்கிற புது எண்ணெய், உங்க மேல இருக்கிற பரிமள வாசனை சபையை நிறைக்கணும், வீட்டை நிறைக்கணும், நீங்க போகிற இடத்தை நிறைக்கணும். நீங்க நிக்கிற இடத்துல அந்த வாசனை திரவியத்தின் மகிமை வெளிப்படணும். கையை உயர்த்தி சத்தமா ஒரு ஆமென். இன்னும் ஒரு காரியத்தை நீங்க கவனிங்க. இந்த தைலம் வீட்டை நிரப்புனுச்சுல, புதிய ஏற்பாட்டில் தைலம் கிடையாது, புதிய ஏற்பாட்டில் எண்ணெய் கிடையாது, புதிய ஏற்பாட்டில் தேங்காய் எண்ணெய் எடுத்து உங்க தலையில ஊத்தினாலும் ஒன்றும் நடக்க போறது கிடையாது. புதிய ஏற்பாட்டில் நடக்க போற உன்னதமான காரியம் அப்போஸ்தலர் பணி 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை படிச்சீங்கன்னா, பெந்தகோஸ்தே என்னும் நாள் வரும்போது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. பழைய ஏற்பாட்டில் எப்படி நல்ல கவனிங்க, இந்த புதிய ஏற்பாட்டில் நலத தைலம் ஒரு வீட்டு வாசனையை ஏற்படுத்தினுச்சோ, ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் போது, தேவ பிரசன்னம் இறங்கும் போது அந்த வீடு முழுவதும் கர்த்தருடைய மகிமையினால் நிரப்பப்படுகிறது. அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுடைய வீட்டை யாரும் தொட முடியாது. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டவருடைய. இன்னும் சத்தம் போட்டு சொல்லுங்க பார்க்க, அபிஷேகம் பண்ணப்பட்டவருடைய. யோவான் 3:34 படிக்கிறோம், தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தையை பேசுகிறார். தேவன் அவருக்கு தம்முடைய ஆவியை அளவில்லாமல், அன்லிமிட்டட், லிமிட்டே இல்லை, அவர் மேல அந்த அபிஷேகம் இறங்கிக்கிட்டே இருக்கும் எப்ப பார்த்தாலும். அவ கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம என்ன செய்யணும்? இந்த நாளில் ஆவியானவரை என்னை நிரப்புங்க, பரிமளத்தினால நிரப்புங்க, உங்க கிருபையினால நிரப்புங்க, உங்க வல்லமையினால நிரப்புங்க. நல்ல கவனிங்க, ஒவ்வொரு நாளும் அதன் பாடுகளை சந்திக்க, ஒவ்வொரு நாளும் ஜெயம் எடுக்க, ஒவ்வொரு நாளும் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதத்தை நிர்மூலமாக்க, ஒவ்வொரு நாளும் உங்களை எதிரிட்டு வருகிற சத்துருவின் வல்லமைகளை மேற்கொள்ள இந்த புது எண்ணெயின் அபிஷேகம் தேவை. அல்லேலூயா. சத்தம் போட்டு ஒரு அல்லேலூயா சொல்வீங்களா? ஆமென். அதனால நாங்க என்ன பிரதர் செய்யணும்? அசதியா இருக்காதீங்க, ஜாக்கிரதையா இருங்க. ஆவியை அவிச்சு போட்டுறாதீங்க. அவிச்சு போடுறதுன்னா என்ன தெரியுமா? அவிச்சு போடுறதுன்னா ஒண்ணுமில்லாம பண்ணிடுறது. சொல்லிட்டு போவாங்க, குக்கரில் 4 விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணியிருப்பான். நம்மால் 4 விசிலுக்கு எங்கே பக்கத்தில் நிற்க போகிறான்? எங்கேயாவது போயிருப்பாங்க. அது 7 விசிலாக இருக்கும். உள்ளே இருக்கிறது எல்லாம் என்னது? கொலாப்ஸு. அதான் அவிச்சு போடுறது. ஒன்றுமே இல்லாமல் பண்ண, இங்கே உண்ணவும் முடியாமல் திங்கவும் முடியாமல்.
கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம மேலே விழுந்த அக்கினியை, நம்ம மேலே விழுந்த எண்ணெயை, நம்ம மேலே விழுந்த கிருபையை, நம்ம மேலே விழுந்த பிரசன்னத்தை, நம்ம மேலே விழுந்த ஆவிக்குரிய வரங்களை, கிருபைகளை ஒவ்வொரு துரோகிகளுக்கும் நம்ம பயன்படுத்தணும். ஒவ்வொரு மனித வல்லமைகளுக்கும் நம்ம அதை பயன்படுத்தணும். நல்ல கவனிங்க, வரங்களே கொடுக்கப்பட்டது அதுக்காகத்தான். உங்கள் சத்துருக்களுக்கு பயன்படுத்துங்க, எதிரிகளுக்கு பயன்படுத்துங்க, துரோகிகளுக்கு பயன்படுத்துங்க. அந்த வரங்கள் அவர்கள் முன்னாடி செயல்படட்டும். என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை நீர் ஆயத்தப்படுத்தி என் தலையை கர்த்தர் என்னவா எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். என் பாத்திரம், சத்தம் போட்டு சொல்லுங்க, என் பாத்திரம். அது மட்டும் இல்லை, ரோமர் 12:11 படிக்கிறோம், நீங்க அசதியா இராமல் எப்படி இருங்க, ஜாக்கிரதையா இருங்க, ஆவியில் எப்படி இருங்க, அனலா இருங்கள். ஏன்னா 2 கொரிந்தியர் 5:5-6 வசனங்கள்ல ஆவி என்னும் அச்சாரத்தை, அச்சாரமாய், முத்திரையாய், அபிஷேக வல்லமையை எனக்கு தந்திருக்கிறார். இந்த வருஷ துவக்கத்தில் முதல் ஆராதனையில தேவன் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். உங்களை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. எல்லாரும் சொல்லுங்க, என்னை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. திரும்ப சொல்லுங்க, இந்த வருஷத்துக்கான கிருபைகள், வரங்கள், வல்லமைகள், அபிஷேகம், விசுவாசம், நம்பிக்கை எல்லாவற்றையும் எனக்கென்று ஆயத்தப்படுத்துகிறவர் என் தேவனே. இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் யார்தான்? தேவனே. ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு என்ன பண்ணி வச்சிருக்கிறாரா? ஆவி என்ன அச்சாரம்னா என்ன தெரியுமா? ஒரு இன்லேண்ட் லெட்டர் எழுதுறீங்க, அதை கொண்டு போய் போஸ்ட் ஆஃபீஸில் கொடுக்குறீங்க, செக்குன்னு போடுறாரு, அச்சாரம், ஒரு முத்திரை, அது உடனே போஸ்ட் ஆயிரும். தேவ சமூகத்தில் பரலோக பிரஜைங்கிறதுக்கு ஒரு அடையாளம், ஒரு முத்திரை. என் பிள்ளைங்க, இப்பயே நீங்கள் எல்லாம் ஒரு 50% முத்திரை போட்டு நல்லா ரெடியாகி நிற்கிறீங்க. சோகமாலாம் பார்க்காதீங்க, நான் அழுதுடுவேன். சோகமாகவே இருக்காதீங்க, கையை உயர்த்தி சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. தேவ பிள்ளைங்க சிரிச்ச முகமா இருங்க, தெய்வ கடாட்சமா இருங்க. ஆமென். இருந்தாலும் இல்லைனாலும் ஆரோக்கியமா இருங்க, காசு இருந்தாலும் சந்தோஷமா இருங்க. சத்தமே வரமாட்டேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பணம் இருந்தாலும் பணம் இல்லைனாலும் ஒரே மகிழ்ச்சி இருக்கணும். எனக்கு ஆரம்ப நாட்களில் நான் வடித்த கண்ணீர், எனக்கு ஒன்றுமே கிடையாது. கிரீன் ரோஸ் பெங்களூரில் அந்த தேவ மனிதன், அப்போ பக்கா ப்ராஃபட், அவர் அருமையான தீர்க்கதரிசி. அப்படியே திரும்பி சொன்னார், வாழ்க்கையில் ஒன்றும் இல்லாத நேரத்தில் கூட எப்பொழுதும் சிரித்த முகம், எப்பொழுதும் தேவனுக்காக வைராக்கியம் அப்படின்னு சொல்லி ப்ராஃபஸி 20 நிமிஷம் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா. கையை உயர்த்தி சத்தமாக ஒரு ஆமென். உங்களை ஆயத்தப்படுத்துகிற தேவனுக்கு கோடான கோடி